வணக்கம். அண்ணன் ஜனாதிபதி முருகேசன் அந்த டயலாக் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அச்சசல் வருங்காலத்து பிரதமர் விஜய் அவர்களை பாராட்டி புகழ்ந்து கூவக்கூடிய ஒரு சில கூலி தொழிலாளர்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சோஷியல் மீடியா கூலி தொழிலாளர்கள் பணத்தை கொடுத்தால் எப்படி வேணாலும் கூவார்கள். விஜய் அவர்களை பற்றி ஏராளமான ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் கட்டுக்கட்டாக அடுக்கடுக்காக பொய்களை கூவிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் கேட்டீர்கள்னா அப்படியே ரோலாக தொடங்கி விடுவீர்கள். அந்த அளவில் சிரிப்பு தான் வரும். எதற்காக இந்த பேராசை? இந்த பதவி பிரமாணம் அன்று தபாகவை சார்ந்த ஏராளமான நபர்கள் ஹிந்தியிலெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்தது நீங்கள் கேட்டீர்கள். ஹிந்தியில் பேட்டி கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மக்களை எதற்காக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. அதற்கு பின்னாடி ஒரு காரணம். வருங்காலத்து பிரதமராக தன்னை எஸ்டாப்ளிஷ் செய்வதற்கான ஒரு முயற்சியா என்கிற அந்த கேள்வி. பல்வேறு நபர்கள் மோடிக்கு அடுத்தபடியாக இந்தியாவை ஆளுவதற்கு தகுதியான நபர் யாருன்னா அண்ணன் விஜய் அவர்கள் என்று கூறுகிறார்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான ஆர்டரும் கிடைக்காமல், எந்த விதமான கவர்மெண்ட் அப்ரூவலும் இல்லாமல், கவர்மெண்ட் ஆர்டர்களும் இல்லாமல் ஒரு சில வட இந்தியாவை சார்ந்த இன்ஃப்ளூயன்சர்கள் தளபதி விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பாராட்டி பொய்களை அடுக்கடுக்காக அடுக்கி வருகிறார்கள். விஜய் அவர்களுடைய 100 நாட்கள், நான் தொடக்கத்திலே கூறியபடி 100 நாட்கள் அவர்களுடைய ஹனிமூன் பீரியட். ஐ வில் நாட் டாக் அபவுட் தேம், பட் த டே 100 days கெட்ஸ் ஓவர், அவருடைய ரிப்போர்ட் கார்டுடன் நான் உங்களை சந்திப்பேன் என்று கூறியிருந்தேன். அதன்படி இன்றைக்கி அவருடைய ரிப்போர்ட் கார்டையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதற்கு முன்பு இந்த ஒரு சில வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள். அதில் என்ன நடந்தது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள். ये क्या हो गया? सीएम विजय थालापति ने हमारे पूरे तमिलनाडु के हिंदुओं के लिए एक ऐसा ऐतिहासिक काम किया जो काम पूरे 100 सालों में अभी तक किसी भी नेता ने नहीं किया। सीएम विजय थालापति ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि पूरे तमिलनाडु में आज से कोई एक भी गाय की हत्या नहीं करेगा, क्योंकि हिंदू धर्म के लोग गाय को माता मानते हैं। अगर कोई भी मुसलमान गाय की हत्या करते हुए पकड़ा गया तो उसको उम्र कैद की सजा और उसके पूरे परिवार को बेघर कर दिया जाएगा। अगर आपको भी थालापति विजय के इस नियम को भारत के हर स्टेट में लागू करने से प्रॉब्लम नहीं है तो इस वीडियो को दबाकर शेयर करो ताकि ये सब मुख्यमंत्रियों तक पहुंच जाए। अब ये क्या हो गया? ஒரே மாதிரியான டயலாக், ஒரே மாதிரியான படங்கள், ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட். யார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறார்கள் அதை நீங்கள் பார்க்கணும். விஜய் அவர்கள் நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு போய்விட்டாராம். ஹைகோர்ட்டுக்கு போய் பசுமாடுகளை ஹிந்து கடவுளாக பார்த்து வருகிறார்கள். ஆகையால் எந்த இஸ்லாமியரும் பசுமாடுகளை ஸ்லாட்டர் செய்யக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாது, வெட்டக்கூடாது, மாமிசத்திற்கு விற்கக்கூடாது. அப்படி வித்தேர்கள்னா உங்கள் மீது வழக்கு மட்டுமல்ல, உங்களை சிறையிலும் போட்டு அடைப்போம். விஜய் அவர்களை பார்த்தீர்களா? யோகி ஆதித்யநாத் விஜய் கிட்ட இருந்து கற்றுக்கணும், நரேந்திர மோடி விஜய் கிட்ட இருந்து கற்றுக்கணும். எவ்வளோ பெரிய சாதனையை படைத்து விட்டார் விஜய் அவர்கள் என்று இவர்கள் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் பாருங்கள். भाई योगी को विजय थालापति से कुछ सीखना चाहिए। विजय थालापति जो सीएम है तमिलनाडु के, उन्होंने एक बहुत ही ऐतिहासिक फैसला लिया है। उनका फैसला यह है कि अब तमिलनाडु में गौ हत्या पे बिल्कुल प्रतिबंध है। उनका यह कहना है कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू लोग रहते हैं और हिंदुओं की एक आस्था उनकी गौ माता में है। तमिलनाडु के जो सीएम है वो एक क्रिश्चियन है, हिंदू भी नहीं है भाई, और बीजेपी पार्टी से भी नहीं आते हैं, तब भी उन्होंने ऐतिहासिक फैसला लिया। तो भाई आप अपने विजय थालापति ने भारतवर्ष का सबसे बड़ा काम किया है। पूरे भारत की सरकार ने गाय को राष्ट्र पशु का दर्जा तो नहीं दिला पाया, लेकिन तमिलनाडु के मुख्यमंत्री विजय थालापति जी ने तमिलनाडु में पूरे तरह से गाय को राष्ट्रमाता घोषित कर दिया है। और उन्होंने साफ तौर पे कहा है कि अगर तमिलनाडु में कोई गाय को खाता और बेचता देखा जाएगा तो उसपे 6 लाख का जुर्माना होगा। उसके भाई विजय थालापति ने हिंदुओं के साथ कांड ही कर दिया। सीएम विजय ने वो ऐतिहासिक काम कर दिया जो आज तक बड़े-बड़े नेता भी नहीं कर पाए। सीएम विजय ने हाईकोर्ट में अपील करते हुए कहा कि तमिलनाडु में सबसे ज्यादा हिंदू रहते हैं और हिंदू गाय को अपनी माता मानते हैं, और इसलिए तमिलनाडु में किसी भी गाय की हत्या नहीं होनी चाहिए, और इसलिए कभी भी या बकरीद जैसे किसी भी त्योहार पर अगर गौ हत्या की जाती है तो हत्या करने वाले को उम्र कैद की सजा होगी, और साथ ही उसके घर वालों पर बुलडोजर एक्शन भी हो सकता है। देखिए विजय थालापति के पिता क्रिश्चियन भाई इस बंदे को मुख्यमंत्री किसने बना दिया? ये प्रधानमंत्री से बड़े काम करने लगा है। विजय थालापति ने हाईकोर्ट के अंदर अपील डाल दी कि तमिलनाडु के अंदर गौ हत्या पे बैन लगना चाहिए क्योंकि हिंदू गाय को माता मानते हैं। இது இன்னொரு நபர் பேசுறது. ஆனால் அதே கான்டென்ட் தான். கண்டென்ட்ல எந்த வேறுபாடும் கிடையாது. சரி, உண்மை என்ன? விஜய் அவர்கள் எங்கேயுமே போய் எந்த விதமான அப்பீலையும் செய்யவில்லை. ஹைகோர்ட்லையும் கொடுக்கவில்லை, வேறு எங்கேயுமே கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு எதிராக விஜய் அவர்கள் நடந்திருக்கிறார். என்ன? ஒரு தமிழ்நாட்டில் கவு ஸ்லாட்டரிங் பேன் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக தமிழ்நாட்டு அரசாங்கம்
அதை சேலஞ்ச் செய்திருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் நடக்கிறது என்ன? விஜய் அவர்களை போன்று முடியுமா? பாருங்கள் போய் தமிழ்நாட்டில் என்ன நடந்துருச்சு, தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் என்ன செய்து விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சரி, ரெண்டாவது வீடியோ நீங்கள் பாருங்கள். கவர்மெண்ட் சேலரி ஃபார் மாஸ்க் இமாம்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மசூதி, அதில் இருக்கக்கூடிய இமாம்ஸ்களுக்கு விஜய் அவர்கள் அரசு சம்பளத்தை கொடுக்க தொடங்கிவிட்டார். இப்படியெல்லாம் ஒரு சில நபர்கள் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். आप लोगों को एक खुशखबरी दूं, आज तक जो वक्फ बोर्ड नहीं कर पाया, जो मुसलमान का कोई लीडर या नेता नहीं कर पाया, जो मुसलमान लोग खुद नहीं कर पाए, वो विजय थालापति तमिलनाडु की सारी मस्जिद में मौज़िन का, इमाम का पूरा सैलरी सरकार देगी. यानी कि विजय थालापति सीएम, यू आर एक नंबर. உண்மை என்ன? there is no go, there is no budget, there is no CMO, Chief Minister's Office ஓட press release and no official announcement. இது ஒரு ரூமர், ஒரு ஃபேப்ரிகேட்டடான ஒரு கான்டென்ட். ஹிந்தி பெல்ட்டில் இந்த கண்டென்ட்டை அவர்கள் பரப்பி வருகிறார்கள். எதற்காக? வருங்காலத்து பிரதமர் விஜய் அவர்களுக்காக. இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் அக்ரெசிவாக, நேரடியாக விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தையே அப்படியே சேலஞ்ச் செய்து விட்டார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் மீது மத்திய அரசாங்கம் விலையை கூட்டி வரும்போது நேரடியாக விஜய் அவர்கள் அதை சேலஞ்ச் செய்திருக்கிறார். चीफ मिनिस्टर विजय थलापति ने मोदी से सीधा पंगा ले लिया. डायरेक्ट ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் இறங்கிட்டாரா? கேளுங்க. சரி, இந்த வீடியோக்கான உண்மை என்ன? சீஃப் மினிஸ்டர் criticizing a fuel hike is ordinary politics. The ultimatum tax exemption showdown with Modi. சரி, இதற்கான உண்மை என்ன? எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரும் ஒரு இடத்துல பெட்ரோல் டீசலின் விலை உயரும் போது அவர்கள் அதற்கான ரியாக்ஷனை காட்டுவார்கள். இல்லை, இது தவறு, இது மக்களுக்கு எதிரானது என்று அந்த கருத்து. பட் அதை எந்த அளவில் ஒரு ட்ராமாட்டிக்காக அதை எடுத்து காட்டுகிறார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள். कुछ बोल नहीं सकता. थलापति विजय ने मोदी से सीधा पंगा ले लिया. उसके अंदर उन्होंने सीधा सीधा बोल दिया कि तमिलनाडु में पेट्रोल के प्राइसेस नहीं बढ़ने चाहिए. अगर बढ़ते हैं तो स्टेट विल टेक द एक्शन अगेंस्ट सेंटर. अब ये पहली बार हुआ है. पहली बार पर्दे का हीरो असली में हीरो बन के दिखा रहा है, तो हमें भाई को सपोर्ट करना चाहिए. और मैं आपको एक और चीज बोलता हूँ कि मुझे तो अगला पीएम भी विजय ही चाहिए. आपके क्या विचार हैं? कॉमेंट सेक्शन. இது அல்டிமேட், நெக்ஸ்ட் லெவல். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் படைத்த அந்த சாதனை நீங்கள் பார்க்க வேண்டும். கோவிலில், சர்ச்சஸ்களில், மசூதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஒண்டியல்களை, முக்கியமாக கோவிலில் இருக்கக்கூடிய ஒண்டியல்களை அங்கிருந்து அகற்றி இந்த ஒண்டியல்கள் பள்ளிக்கூடங்களில் இருக்க வேண்டும், கல்லூரிகளில் இருக்க வேண்டும். கோவிலுக்கெல்லாம் பணம் தேவையில்லை, சர்ச்சஸ்களுக்கு பணம் தேவையில்லை. டொனேஷன் ஒண்டியல்கள் பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கிறோம். இந்த பணத்தை வைத்து விஜய் அவர்கள் பள்ளிக்கூடங்களை டெவலப் செய்ய போகிறாராம். கேளுங்க, 2 பேர் பேசியிருக்காங்க, அப்படியே தொண்டை தண்ணி கத்தி பேசியிருக்காங்க. நீங்கள் நம்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். கேளுங்கள். एक एक्टर को अगर सीएम बनाओगे ना तो यही सब होगा. एक बार फिर से तमिलनाडु के सीएम ने ऐसा फैसला लिया है कि जिसने सबको हिला के रख दिया. विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए. दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि इस पैसे की जरूरत भगवान को नहीं. स्कूल में बच्चों के लिए अच्छी शिक्षा और हॉस्पिटल में गरीब लोगों को होता है. ये बदलाव सिर्फ तमिलनाडु में क्यों, पूरे इंडिया में क्यों नहीं? अगर आप भी चाहते हैं आपके यहाँ का भी सीएम यही फैसला ले तो इस वीडियो को ज्यादा से ज्यादा शेयर करो. इस वीडियो पे जितना शेयर जाएगा उस हिसाब से हमें पता चलेगा कि इतने लोग चाहते हैं कि ये वाला कानून हमारे यहाँ भी लागू हो. जय श्री राम. Again the same old story. No official statement, no chief minister's letter came in, no circular, no HRNC. எந்த ரிப்போர்ட்டுமே கிடையாது. Then how these people are doing? I want to show you the last video number 5. Rapists will be hanged and encountered even if the victim is 8 or 18. விஜய் தளபதி அவர்களுடைய இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், இந்த முயற்சி நீங்கள் பார்க்கணும். ரேபிஸ்ட் யாராக இருந்தாலும், 8 வயது சிறுமியாக இருக்கட்டும் அல்ல 18 வயது பெண்ணாக இருக்கட்டும், யாருடன் தவறான இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதோ, இந்த கோர்ட் வாதம் பிரதிவாதம் எல்லாம் கிடையாது, நேரடியாக என்கவுண்டர் தான்.
கோர்ட்டுக்கே அந்த கேஸ் போகாது. இது விஜய் தளபதி அவர்கள் எடுத்து வைத்த ஒரு புதிய முயற்சி என்று அங்கே ஒரு பாராட்டு, அங்கே ஒரு கூச்சல். பாருங்க. जरूर बता सकती हूँ। विजय थालापति ने तमिलनाडु में ऐसा फैसला सुनाया है, तमिलनाडु सुनकर सदमे में है। अब लड़की 8 साल की हो या 18 साल की, लड़की हिंदू हो या मुस्लिम हो, लड़की यूपी की हो या एमपी की हो, अगर आपकी बहन या बेटी के साथ रेप होता है तो रेपिस्ट को फांसी की सजा नहीं दी जाएगी, सीधा इनकाउंटर किया जाएगा। உண்மை என்ன? Again the same old story. Vigilant cinema language pasted onto sitting CM. India Today are already flagged a similar coordinated campaign that cast Vijay as a Dhurandhar of instant justice. The India Today group கூட ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கிறார்கள். எப்படி விஜய் அவர்களை துரந்தர் ஒரு படம் வந்துச்சு, இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ், அந்த மாதிரி அவரை சித்தரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இட்ஸ் அ கிளியர் ப்ராபகேண்டா. சேம் ஸ்கிரிப்ட், ஆனால் பல்வேறு நபர்கள். எப்படி பிஜேபி ஐடி விங் வேலை பார்க்குமோ அதே மாதிரியான இந்த ஐடி விங்கும் வேலை பார்க்கிறது. ஹரியானாவில், யூபியில், பீகாரில், டெல்லியில் இது போன்ற பல்வேறு ஹை இன்ஃப்ளூயன்சர்ஸ்களை வைத்து பணத்தை கொடுத்து இது போன்ற கட்டுக்கதைகளை அவர்கள் அடுக்கடுக்காக அடுக்கி வருகிறார்கள். क्लिक बिट हिंदी हुक्स, अब ये क्या कर दिया, மோடி சே பங்கா, தமிழ்நாடு சே ஷாக்ட், இது போன்ற அந்த டைட்டில் கிளிக் பிட்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டில் பார்த்த உடனே நீங்கள் போய் கிளிக் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க உள்ளே என்ன, விஜய் தளபதியா பேசிட்டாரா பண்ணிட்டாரா, இந்த மாதிரி. ஸோ இதுவும் ஒரு ப்ரொபகண்டா வழியாக அங்கே நடக்கிறது. மூணாவது, ஸ்கேல் ஓவர் ட்ரூத், உண்மையை மறைப்பதற்காக ஃபேக்ட் செக்கை இல்லாமல் ஒரு பொய்யை கத்தி கூச்சல் போட்டு விற்பது. இதை தாண்டி இதற்கு பின்னாடி பணமும் கொடுக்கப்படுகிறது. ஒரு ரீலுக்கு 75,000 ரூபாயிலிருந்து 20,000, 60,000 இது போன்ற வெவ்வேறு, அதாவது எவ்வளோ ரீச் ஆகிறதோ அதற்கு ஏற்றபடி இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்களுக்கு பணம் கொடுத்து இந்த வேலையை பார்க்கிறார்கள் என்கிற ஒரு அலிகேஷனும் விஜய் அவருடைய கூட்டாளிகள் மீது நடக்கிறது. பிஎம் பிச், இது இன்னொரு காமெடி. ஏன்னா வருங்காலத்து பிரதமர் என்று பல்வேறு போஸ்ட்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நரேந்திர மோடிக்கு அடுத்தபடியாக விஜய். சரி, இந்த 100 நாட்களில் விஜய் அவர்கள் என்ன செய்தார்? 100 நாட்களில் நீங்கள் சரத்குமார் அவர் சினிமா நடிகர் அசம்பிளியில் விஜய் இஸ் த நெக்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் என்று கூறுவதிலிருந்து நீங்கள் தொடங்கி பல்வேறு, ஆதவ் அர்ஜுனா he also said India should get prime minister from South India. And who is that? தமிழ்நாட்டிலிருந்து 2029ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி என்கிற இடத்தில் விஜய் அவர்களை புஷ் செய்வதற்காக ஹிந்தி பெல்ட்டிலிருந்து ஒரு பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. ஜந்தர் மந்தர் ஜன்சி போராட்டத்தில் நீட் பிரச்சனையும் போது சோனம் வாக்சு அங்கே 20 நாட்கள் வரை உண்ணாவிரதத்தில் இருந்தார். பிரகாஷ் ராஜ் உட்பட ஏராளமான நடிகர்கள் போனார்கள். விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் விஜயை ப்ரமோட் செய்யக்கூடிய நபர்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்டருக்கு விஜயுடைய ஆதரவு கிடைத்து விட்டது. விஜய் அவர்கள் வருகிறார் 21ஆம் தேதி வருகிறார், இப்போ வந்துட்டார். அப்போ எங்கே வந்தார்? விஜய் did not bothered, he did not go there. This is the reality. 21ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பிளாட் அங்கேயே விடப்பட்டது. சரி, இப்போது விஜயோடைய அந்த 100 டேஸ்க்கான ரிப்போர்ட் கார்டையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். 2500 ரூபாய் பெண்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட்டிற்காக கொடுக்க போகிறோம் என்று கூறினார்கள். இதுவரை கிடைத்ததா? 100 நாட்கள் ஆகிவிட்டது. நவ் இட் இஸ் யுவர் கவர்மெண்ட், யூ ஷுட் ஃபுல்ஃபில் யுவர் ப்ராமிசஸ். நோ, இட் ஹேட் நாட் டன். 6 ஃப்ரீ சிலிண்டர்ஸ் பர் இயர், ஒரு வருடத்திற்கு 6 இலவச சிலிண்டர்ஸ்களை கொடுப்பதாக கூறியிருந்தார். தட் ப்ராமிஸ் இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் ஃப்ரம் த பட்ஜெட். இப்போ பட்ஜெட் கொடுத்தார்கள் இல்லையா, அந்த பட்ஜெட்லேயே கிடையாது. அன்எம்ப்ளாய்டு அலவன்ஸ் 4000 ரூபாய் ஃபார் கிராஜுவேட்ஸ், 2500 ரூபாய் ஃபார் டிப்ளமா ஹோல்டர்ஸ், இது கிடைக்கும் என்று கூறினார்கள். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அதுவும் கிடையாது. ஸ்டேட் வைடு ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் விமன், பெண்களுக்கு சென்னையிலேருந்து நீங்கள் புதுக்கோட்டை போனாலோ, திருச்சி போனாலோ, சேலம் போனாலோ, கோயம்புத்தூர் போனாலும், எங்கே போனாலும் பெண்களுக்கு இலவச டிக்கெட் என்று கூறினார். அது நடந்ததா? கிடையாது. விச் இஸ் அ வெரி ஃபூலிஷ் அனௌன்ஸ்மெண்ட் ஆஸ் பர் மை நாலேஜ்.
But still, if he had promised, he should have done something about it. He had not done anything. Full farm loan waiver as advertisement. Complete of under 5 acres, 75,000 ரூபாய் கார்ப்பரேட் லோன், இதற்கான கேப், விவசாயிகளுடைய கடனை நாங்கள் மன்னித்து விடுவோம் என்று கூறியிருந்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. See, all these things are not possible. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக எதுனாலும் கூவி விடலாம் என்று நீங்கள் கூவக்கூடாது. உங்களால் என்ன முடியுதோ என்கிற விஷயத்தை நீங்கள் ஆழ்ந்து அதற்கான ரிசர்ச் செய்து இது போன்ற ப்ராமிசஸ்களை செய்யணும். இது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஈவன் எம்கே ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்ல மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே, எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நீங்கள் ப்ராமிசஸ்களை கொடுப்பதற்கு முன்பு இந்த நாட்டு எக்கனாமியை ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டு உண்மை சிச்சுவேஷனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் நீங்கள் தன்னுடைய ப்ராமிசஸ்களை கொடுக்கலாம். ஸ்கிராப் பரந்தூர் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட். பரந்தூர் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை நாங்கள் ஸ்கிராப் செய்து விடுவோம் என்று கூறினார்கள். அந்த விஷயத்தை பற்றி எந்த தகவலும் கிடையாது. ஃபாஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஃபில்லிங் ஆஃப் கவர்மெண்ட் வேக்கன்சிஸ். பல்வேறு இடங்களில் அரசு உத்தியோகம் நிரப்பப்படாமல் இருக்குது. அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் நிரப்பிவிடுவோம் என்று கூறியிருந்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. மாஸ் யூத் ஜாப். இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பப்ளிக் சர்வீஸ் அசோசியேட் வழியாக இந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்று கூறியிருந்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு, ரைட் டு சர்வீஸ் ஆக்ட், இதை நான் கொண்டு வருவோம் என்று கூறியிருந்தார்கள். நாட் ஒர்க்கிங் இன் தி சிஸ்டம் டில் டேட். ஒயிட் பேப்பர், வெள்ளை பேப்பர் அறிக்கை நாங்கள் கொடுப்போம், அதுவும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 100 days ஆஃப் யோர் ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர் சார். நீங்கள் வட இந்தியாவில் போய் ரீல் போடுறீங்களோ, படம் எடுக்கிறீங்களோ, அது உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் அங்கே போய் பேசுகிறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்க போவதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை. இன்ஸ்டெட் யூ கோ அண்ட் வேஸ்ட் யோர் டைம் இன் நார்த் இந்தியா. இன்னும் 100 நாட்கள் கூட சீஃப் மினிஸ்டராக நீங்கள் இதனுடைய அரசாங்கத்தை நடத்தவில்லை. யூ ஷுட் நாட் ட்ரீம் ஃபார் பிஎம். ட்ரீமிங் இஸ் வெரி குட். ட்ரீமிங் டு பிகம் அ பிரைம் மினிஸ்டர் இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட். I appreciate your future plans and I respect that. But prove yourself in Tamil Nadu. Prove yourself as a good leader. Prove yourself first. And then you can do all these dramas. In fact, if you ask me, I will do a promotional video for you if you work properly. நீங்கள் சரியாக தமிழ்நாட்டிற்கு வேலை பார்த்தீர்கள்னா அதற்கான அழகான வீடியோ, அழகான பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் தரப்பில் இருந்து. ஆனால் இது போன்ற போலித்தனமான, திருட்டுத்தனமான வேலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா சார், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. I hope this video reaches to the Chief Minister Vijay sir and he immediately acts on this. இந்த மாதிரியான பொய் வதந்திகளை பரப்பி don't make yourself as a joker. People are looking at you as a hero, as a change. Prove yourself. This is a chance what you have got. Don't spoil this. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 10 நாட்களாக ஒரு புதிய முயற்சி நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். எங்கிருந்து இந்த வீடியோவை பார்த்து வருகிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் என்று கூறிய பின்பு ஏராளமான நபர்கள், நான் மதுரையிலேருந்து பார்க்குறேன், நான் திருச்சியிலேருந்து, நான் கன்னியாகுமரியிலேருந்து, நான் சேலத்திலேருந்து, நான் கோயம்புத்தூர்லேருந்து, நான் பெங்களூர்லேருந்து, நான் திருச்சியிலேருந்து, நான் டெல்லியிலேருந்து, நான் மகாராஷ்டிரா, மும்பை, பஞ்சாப், நான் அமெரிக்கா, நான் சிட்னி, நான் துபாய், நான் அபுதாபி, எந்த இடத்தையுமே நீங்கள் விட்டு வைக்கவில்லை. அனைத்து இடங்களுமே இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் வருது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோவுக்கும் அதே போன்ற அன்பு, அதே போன்ற ஆதரவை கொடுத்து நீங்கள் எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பேரை எழுதுங்கள். அதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.
ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.